எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வேரியன்ஸ், மோட், பர்சன்டைல் இதெல்லாம் மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம். அதை நம்ம எப்படி இப்போ பைத்தானில் கோட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பைத்தான் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்து கற்றுக்குங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோடு, வேரியன்ஸ் அண்ட் பர்சன்டைல். நான் ஆல்ரெடி கோட் ஸ்னிப்பெட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா நம்பை அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் நம்பை as NPI லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். என்ன அரே? அதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 3. ஓகேங்களா? இது ஒரு செட் ஆஃப் அரே. இதை நம்ம சாம்பிள்னு வச்சுப்போம். இது நம்மளோட சாம்பிளிங். ஓகேங்களா? இப்போது இதுக்கு நான் பர்சன்டைல் அனுப்புகிறேன். 10th பர்சன்டைல், 25th பர்சன்டைல், 50th பர்சன்டைல், 75th பர்சன்டைல் அண்ட் 90th பர்சன்டைல். இப்போ 10th பர்சன்டைல் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்பிங்கிறது என்னது? நம்பையில் பர்சன்டைலுங்கிற கால் பண்ணி நம்ம சாம்பிளிங் அதை பாஸ் பண்ணுறேன். நம்ம அரே ஆஃப் சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரேயை நான் அதுக்கு பாஸ் பண்ணிவிட்டு என்ன பர்சன்டைல் வேணும்? 10th பர்சன்டைல் வேணும். அப்போ 10 மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி தான் பாஸ் பண்ணிவிட்டு 25 மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 25th பர்சன்டைல், 50 பர்சன்டைல், 75th பர்சன்டைல் அண்ட் 90 பர்சன்டைல். இது எல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா பர்சன்டைல்ஸ் கிடைக்கும். சரிங்களா? டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எது நம்ம 10th பர்சன்டைல், எது நம்ம 25th பர்சன்டைல், 50th பர்சன்டைலோட டிஸ்ட்ரிபியூஷன் என்னது, 75th பர்சன்டைலோட டிஸ்ட்ரிபியூஷன் என்னது, 90th பர்சன்டைலோட டிஸ்ட்ரிபியூஷன் என்னது அப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? வேரியன்ஸ். இந்த டேட்டா செட்டுக்கு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு வேரியன்ஸை கால் பண்ணி வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். வேரியன்ஸ்னால் ஆக்சுவலாக என்ன சொல்லுங்கள், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லலாம், சாம்பிளிங்கோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு டேட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வேரியன்ஸ். எப்படி கண்டிப்போம்? மீன்லேருந்து எந்த அளவுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் வேரி ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வேரியன்ஸ். சிம்பிளிஸ்டிக்காக மேத்தமெட்டிக்கலாக அதுதான். அதான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மோடுனா என்னது? எத்தனை வேல்யூ ரெப்படேஷன், எதுக்கு ரெப்படேஷன் அதிகமாக இருக்குது, எந்த வேல்யூ மோஸ்ட் ப்ரிடாமினண்ட்டாக அந்த டேட்டா செட்டில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் மோடு. சரிங்களா? அதுதான் மோடு. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10th பர்சன்டைல், இந்த டேட்டா செட் 10th பர்சன்டைல் பார்த்தீங்கன்னா 1.6. ஓகே, நெக்ஸ்ட்டு 25th பர்சன்டைல், 10th பர்சன்டைல் 1.6னா 1.6க்கு கீழே பார்த்தீங்கன்னா 10 பர்சன்டேஜ் ஆஃப் த டேட்டா, ஹோல் டேட்டா 1.6க்கு கீழே இருக்குது. 1.6க்கு மேலே மிச்சம் 90% இருக்குது. ஓகே, அப்போது 2.5ங்கிறது 25th பர்சன்டேஜ், 50% 3.0. ஓகேங்களா? 3.0க்கு கீழே பார்த்தீங்கன்னா 50% டேட்டா இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா 50% டேட்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 75, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 90, 5.4. 5.4க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10% ஆஃப் டேட்டா தான் இருக்க போகுது. ஓகே, இப்போது வேரியன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் எந்த அளவுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2. அப்புறம் மோட்னா என்ன சொல்லியிருந்தேன்? மோஸ்ட் ப்ரிடாமினன்ட்லி அக்கரிங் ரிப்பீட்டிங் ஃபேக்டர் ஆர் ரிப்பீட்டிங் டேட்டா. ஓகேங்களா? அப்படிங்க இந்த டேட்டா செட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 தான் 2 ரெப்படேஷன் ஆகிருக்கு. ஓகே, அப்போது சிம்பிளிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா மோடு இதுக்கு 3 தான். ஓகே, இப்போ டேட்டாவில் ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணுவோம். என்ன ஆட் பண்ணுவோன்னா இன்னொரு 4 ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு சேம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மோட் நான் கால் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ரன் பண்ணால் ஆக்சுவலி என்ன காட்டுறோம்? சிங்கிள் மோட்லேருந்து டியூயல் மோட் காட்டணுமா? சிங்கிள் மோட் இருந்துச்சு, இப்போ டியூயல் மோட் காட்டணும். 3 காட்டணும், 4ம் காட்டணும். பட் ஆனால் காட்டாது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிங்கிள் மோடு மட்டும் தான் காட்டும். இப்போது சின்ஸ் 3 அக்கர் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு, ஸோ அதை காட்டிடுச்சு. இங்கே 3 அக்கர் ஆகாமல் 3 வந்து இங்கே இந்த செகண்ட் நெக்ஸ்ட் அக்கர் ஆகிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 4. அப்போ எது வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் அதிகமாக ரெப்படேஷன் ஆகிருக்கோ அதை தான் காட்டும். ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4 காட்டுது. ஓகே, இப்போது எனக்கு வந்து எத்தனை மோடு வேணால் இருக்கலாம், எத்தனை மோடியுமே காட்டணும் அப்படின்னா
ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மல்டி மோட் ஓகேங்களா, அந்த மல்டி மோடை நம்ம கால் பண்ணி அந்த மல்டி மோடுக்கு நம்ம டேட்டா செட்டை பாஸ் பண்ணோன்னா அது வந்து எத்தனை மோடு இருந்தாலுமே எடுத்து காட்டிடும். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். அதை பார்த்தீங்களா, இப்போது மல்டி மோட் காட்டிடுச்சு. 4 ஒரு மோடு தான், 3 ஒரு மோடு தான். அப்போது மல்டி மோட், இப்போது ஒரு டேட்டா செட்டில் நிறைய விதமான மோட் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மல்டி மோட் யூஸ் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, இன்றைக்கி நம்ம மோடு, மல்டி மோட், வேரியன்ஸ், பர்சன்டைல் பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து மேத்தமெட்டிக்கலாக பார்த்துட்டு திருப்பி அதை பைத்தானில் கோட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.